ஏலே நீ என்ன யோக்கியமால நீ யோக்கியமா வீடியோ போடுதியால இப்போ ஒரு வீடியோ போட்டுக்க போய் பாருல. ஏல நான் வந்து தோட்டத்தில் வேலை பார்க்கேன். தோட்டத்தில் வேலை பார்க்கும்போது சட்டி போட்டு தான் வேலை பார்ப்பேன். இவனுக்கு எப்படி இவனுக்கு என்னத்தை கிழிச்சாளுங்க போய் அவார்டு வாங்க பண்ணாளுங்க. நாங்கள் என்னத்தை கிழிச்சு அவார்டு வாங்கினா எனக்கு கிழிக்க சட்டி போட்டு தான் வந்து இந்த மரத்தியானல்ல படுத்திருப்பேன். அப்பந்தான் நான் வீடியோ போடுதே அசதியா இருக்க நேரம் 2 வீடியோ 3 வீடியோ போடுதேன். அவார்டு வாங்கினா உனக்கு என்ன வந்தது? அடுத்த புருஷனை கூட்டிட்டு ஒன்னவளுக்குலாம் அவார்டு உன் கொண்டாடி எவ்வளோ கூட்டு ஓடிட்டா புரியுதா? நான் இது வந்து ஆபாசமா வீடியோ போடுதே அது போடுதே இது போடுதேன்னா அதுக்கு நான் 1000 வாட் ஓடிட்டாலும் இருக்கலாம். மான பேர மரியாதை கட்டுப்போம் பார்த்துக்கோ உனக்கு அவ்வளோதான். நானும் அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். புரியுதாலே? புரியலன்னா அப்படி செவுத்துல முட்டுங்க. பொறுமையா ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த டைம் அவார்டு வாங்க போகும்போது இதே மாதிரி தான் வீடியோ போட்டேன். இந்த டைம் அவார்டு வாங்க போகும்போது என்ன பார்க்க முடிஞ்சா பாரு, இல்லைன்னா பொத்திக்கிட்டு போங்களேன் மேலே கீழலாம். இப்போ ஒரு சாவடக்க கேள்வி முண்டை இதே மாதிரி தான் வீடியோ போடுறேன். உனக்கு கண்டென்ட் கிடைக்கணும் 100 சாவில் வேப்ப மரத்தில் இல்லை அந்த இதில் தொங்கு அவள் வாய பிளக்கால அவ்வளோ விளக்கமாத்த சாணி இந்த விளக்கமாத்த வாயில கவ கொடுத்து அடிப்பேன்னு வீடியோ போடு. மரியாதை கட்டி போற பார்த்துக்கோ, ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோ. மூஞ்சி முகர கட்டை மாதிரி உனக்கு கண்டென்ட் இந்த சாணி நம்பிக்கை அவள் தலையிலே அடிப்பேன் கிளவி. இல்லை மூஞ்செல்லாம் கண் கொண்டு பார்க்க முடியுமா? ஒரு பொம்பளைனா ஒரு கொடுக்காம பாரு, அவனை சாத்தனா நீ அடங்கிருவ. கண்டென்ட் கொடுக்கானா கண்டென்ட் அடுத்தவ தெரியாத முன்ன பின்ன அடுத்தவங்க அடக்கம் ஒடுக்கம் அது இது ஏதாவது ஒண்ணு வேணும். அச்சோ நடம் மாடம் ஏதாவது ஓண்ட இருக்கா? எருதி அடுத்தவ பிரச்சனை கூட்டு ஓடனவா எவன் எவ்வளவு கூட்டு ஓடனா உனக்கு என்ன? நீலாம் வாய் திறந்து பேசலாமா வெளியே? கிளட்டு முண்டை வந்துச்சு கண்டன். அப்போ ஒரு பொம்பளை அவ்வளவு அசிங்கமா பேசுற. மூஞ்ச பார்த்தா நாய் கூட கிளப்பிக்கிட்டு மோளாதுல. அவங்கள தான் பாத்துக்க மரியாதை.